தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் வெளுக்கப் போகும் கனமழை, வெயிலும் கொளுத்தும். தமிழகத்தில் 2025 மார்ச் 24ஆம் தேதி இன்று ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ஓரிரு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் 25, 26 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும். இதர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும். இதேபோல வரும் 2025 மார்ச் 27, 28 தேதிகளில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் 2025 மார்ச் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழகத்தின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வெப்பநிலை சில இடங்களில் மாற்றங்கள் காணப்பட்டது. கரூர், பரமத்தி மற்றும் மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 37.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளதோடு, கரூர், பரமத்தியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21.5 டிகிரி செல்சியஸாக இருந்தது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளதுடன் சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸை குறைந்துள்ளது.